வணக்கம். நான் தான் சௌமியா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். பட் ஆனால் குரூப்பில் டாஸ்க் இருந்ததுனால அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன்குள்ளே வந்தாச்சு. அண்ட் காலையிலே பூஜை ஜாமான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் விபூதி இந்த வேல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த விபூதியை நான் துளசி மாடத்திலே கொட்டிட்டேன். நீங்கள் கால் படாத எந்த இடத்துல வேணாலும் போட்டுடலாம். செடிக்கு, மரத்துக்கு, அந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கால் மீதி படக்கூடாது, அதனால தான். அண்ட் காலையில் தன்னிஸ்ரீ தூங்கி எழுந்து கொஞ்சம் தூக்க கலக்கத்தோடு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி நான் இந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே தான். நான் டியூஸ்டே தான் படைப்பேன். நாளைக்கு கோவிலுக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ அதனால் முன்னாடி நாளே இதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு, ஒரு தட்டு, ஒரு சின்னதாக ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்று ஒன்றா வாங்க நிறையா ஆயிடுச்சு. சரி, ஓகே, நின்றுட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப நேரம் கால் வலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் உட்காந்துட்டே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ துணி மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணி துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தன்யஸ்ரீ இருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி டபுள் ட்ரிபிள் வேலை வைப்பாங்க. நான் இந்த விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா சபீனாவும் லெமன் இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம கையால் நல்லா வச்சு தேய்ச்சோனாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த 10 rupees பாக்கெட் சபீனா இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இதுதான் நல்லாவே இருக்குது. நான் ஒரு 3 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அந்த பொட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லெமன் தேய்க்கணும். அதுக்கப்புறம் சபீனா வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பலபலன்னு இருக்கும். அன்றைக்கி அபிஷேகம் பண்ணது எல்லாத்தையுமே சும்மா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ எல்லாத்தையுமே சபீனா வச்சு வாஷ் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு லெமன் தடவிட்டு அது லெமனை தேய்ச்சி தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் சபீனா அந்த லெமன் பீல் எடுத்து வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பலபலன் ஆகிடும். சீரியஸாகவே பலபலன் ஆகிடும். நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக அழுத்தி தேய்க்கணும், அவ்வளோதான். ஸோ நான் இதை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தன்னிஸ்ரீ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே அவங்க தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது நல்ல வேலையும் செய்வாள் அண்ட் கொஞ்சம் அட்டகாசமும் பண்ணுவாள். ஸோ குழந்தைங்கள அப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே லெமன் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சபீனா வச்சு தேய்ச்சிப்பேன். சபீனா பார்த்திங்கன்னா நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா தான் அந்த பொட்டு வச்ச இடம் போகும், அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. 2யும் வச்சு தேய்க்கணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிடணும். விளக்கு நல்லா அந்த சபீனாலாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டவல் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் காய வைக்கணும். இந்த மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாஷ் பண்ணுறதுலே. ஏன் அப்படின்னா இந்த தண்ணியோடு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் தண்ணி டாட் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக புள்ளியாக கருப்பாயிடும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டவல் வச்சுப்பேன். அதை வச்சுட்டு தொடச்சி வைப்பேன். இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்டேஜ் இது தான். விளக்கு நல்லா தேத்திடலாம், ஆனால் இந்த இடத்துல அது பொறுமையாக தண்ணி இல்லாமல் தொடச்சி காய வைக்கணும். நான் வெயிலில் காய வைக்கிறேன். நீங்கள் உள்ளாரே கூட நீங்கள் தொடச்சி வச்சுக்கலாம். நல்லா ஃபேன் காற்றுல கூட நீங்கள் காய வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாத்திரம் இந்த விளக்குலாம் பலபலன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம துணி துவைக்க வேண்டியதான். எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா தன்யா ஆயில் பாத் எடுத்துப்பா. அம்மா கீழே தண்ணி போட்டுட்டு அது குளிப்பாட்டி விட்டுருவாங்க. நான் ரெகுலராக கரெக்டாக பண்ணுற வேலைன்னு பார்த்திங்கன்னா தன்யாவுக்கு அந்த வேலையை பண்ணிவிடுவேன். நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அப்போ தான் இந்த இரும்பல்லாம் வராமல் இருக்கும். அது வரதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே பலபலன்னு காய வச்சாச்சு. இது ஒரு 1 hour காயட்டும். அதுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த வேலை எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்றதுனால அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் முன்னாடி நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு டே நீங்கள் ரொம்ப ஹரிபரின்னு வேலை செய்ய தேவையில்லை. ஸோ டியூஸ்டே விளக்கு போடுறதுக்கு இந்த வேலை எல்லாமே பண்ணுவேன். அண்ட் வெளி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 8:45 ஆகிடுச்சு. அண்ட் வெளியே ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அண்ட் துணி எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டாச்சு. காலையில் சீக்கிரமாக இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுனாலே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நம்மளுக்கு சிம்பிளாகிடும். நீங்கள் 1 மணி நேரம் லேட்டாக எழுந்திருக்கிறதுனால எல்லா வேலையுமே 1 மணி நேரம் லேட் ஆகிட்டே இருக்கும்.
சரி ஓகே கொஞ்சம் ஆயில் வச்சு தலை குளிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா எண்ணெயும் கலந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து தலையில் தேய்ச்சிட்டு நம்ம குளிச்சிட வேண்டியதான். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் டீடாக்ஸ் ஜூஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுதான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் 2 ஸ்கியூப் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எழுந்து இது எல்லாத்தையுமே அரிஞ்சு போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். உண்மையாகவே இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே பெட்டர் தான். ஸோ இதில் வந்து 2 ஸ்கியூப் அளவுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தான் எடுத்தேன், அதனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கீழே வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்துடும். ஒரே ஒரு கண்ணாடி பவுலில் இது வந்து பார்த்திங்கன்னா 45 ml தண்ணி வரும்னு நினைக்கிறேன். 450 ml தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை விட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம போட்டு இதை குடிச்சிட வேண்டியதான். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நான் எடுத்துக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், ஜிஞ்சர், ஆம்லா அது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, அது கூட 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு இந்த மாதிரி காலையில் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு பழகி அது பிடிக்கும். அதனால் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இட்லி தோசையும் சாப்பிடுவேன் தான். ஸோ என்றைக்கு அது சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுவேன். இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாச்சும் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஏதாவது எடுத்துப்பேன். இதுதான் சாப்பிடணும்னு கிடையாது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது ஃபில்லிங்காக இருக்கும், சீரியஸாகவே ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் தேங்காய்லாம் ஃபேட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதெல்லாம் குட் ஃபேட் தான். குக் பண்ணாமல் சாப்பிட்டா அது நல்லது தான். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருந்தது. சரி சிலிண்டர் வந்துடுச்சு, சரின்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம் அதனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக ஆகிடுச்சு. சிலிண்டர் காலியானதும் தெரியவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ போட்டோன்னே எனக்கு தெரியவே இல்லை. அதனால் இங்கே வந்து நான் 2 சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி அதை டேட் மட்டும் மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்தேன். தன்யஸ்ரீயை பார்த்தீங்களா? நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். நம்ம அம்மாவோட புடவெல்லாம் எடுத்து வியர் பண்ணுவோம், துண்டில் வந்து சாரீ கட்டுவோம்ல, அதே மாதிரி தான். அவங்க ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஸ்கூலில் என்ன அவங்க மிஸ்லாம் பேசுகிறாங்களோ அதை அப்படியே இங்கே வந்து பேசினா, வாயை மூடு, அமைதியாக இருங்க, படிங்க அப்படின்றது. இதெல்லாமே நம்மளும் சின்ன வயசில் பண்ணியிருப்போம். நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். செவுத்தை அடிக்கிறது, கோல் எடுத்துகிட்டு வந்து தரையில் அடிக்கிறது, டீச்சர் ஆட்டை விளாட்றது, இது எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு ஹேபிட் தான். அது குழந்தைங்களும் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அவ கூட கொஞ்சம் நேரம் விளாடிட்டு ஆனால் அவளை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். கொஞ்சம் ஷாப் பண்ணுறதுக்காக வெளியே போயிருந்தேன். அண்ட் ஒரு ஈவினிங் போல் போங்க, பிகாஸ் வந்து இன்னுமே வெயில் சுத்தமாக கம்மியாகவே இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே சுத்தமாக ட்ரை அவுட் ஆகிடுற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் கூட கிளம்பும் போது கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் தூரம் போன உடனே எப்போலாம் வீடு வரும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. சரி ஓகேன்ட்டு சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். ஸோ குரூப்பில் வந்து சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன். அதில் வின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே சில ப்ராடக்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அண்ட் சீக்கிரமாகவே யூடியூப்லேயும் சொல்கிறேன். அண்ட் இதெல்லாமே வாங்கிக்கிட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு சீரியஸாகவே. அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு. வெளியே போனீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரூட் ஜூஸில் சுகர் இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக சுகர் கேன் ஜூஸே குடிச்சிருங்க, பெட்டராக இருக்கும். அண்ட் இது குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நல்லாவே நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் நல்லா க்ளவுட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்ல வெய்ய காயுது, ஈவினிங் போல் நல்லா மழை பெய்யுது. ஸோ அப்படி தான் கிளைமேட் மாறி மாறி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் பாப்பா, நான், அம்மா 3 பேரும் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ மில்க், கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்வேன். பிகாஸ் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி கடைசியாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாருக்காச்சும் நைட்டு தூக்கம் வராமல் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கீங்க அப்படின்னா இந்த மில்க் குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொன்னிங்கன்னா இதுதான். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டே செம்ம கூலிங்காக ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஈவினிங் போல் போயிட்டே இருந்தது. எப்பயுமே லைஃப்பில் வந்து
அடுத்த ஸ்டெப்னு நம்ம போயிட்டே இருக்கணும். பிகாஸ் அதுதான் நமக்கான அடுத்த ஸ்டெப்பே. அண்ட் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகாமல் உங்களோட மைண்டை உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். உங்களோட பொசிஷன் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட மூவ் என்ன, உங்களோட கோல் என்ன, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே யோசிங்க. அது இன்னுமே ஃபர்தராக உங்களை க்ரோ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி செல்ஃப் க்ரோவும் இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டால் ஒரு உமனாக தன்னோட சொந்த காலில் நிற்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களோட குறிக்கோளே அதுதான். யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்கக்கூடாதுன்றதை மட்டும் நாங்கள் மைண்ட் செட்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில வைராக்கியம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக உங்களை மேலே கொண்டு போய் விடும். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, மேலே போக ட்ரை பண்ணணும். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், கண்டிப்பாக மேலே போயிடுவீங்க. ஒரு கப்பு மில்க் எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் கோல்டன் மில்க்குக்கான மெயின் ரீசன். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் பால் கொடுக்கும்போதே வெறும் பால் குடிக்காமல் வீட்டிலேருந்து ஏலக்காய் பொடி பவுட்ரு பண்ணி பேக்கில் எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சமாக போட்டு குடித்தாதான் எனக்கு அது பிடிக்குமே. அதனால் எனக்கு அந்த பால் அப்போலேருந்தே என்னோடய ஃபேவரெட். ஒரு 4 ஏலக்காவை எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பாலோடு ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்கில் மோஸ்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் அதெல்லாம் இப்போ கொதிக்கும் போது ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். கொதிக்கும் போதே சில டைம் அதை போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சுகர் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த குல்ஃபி ஃப்ளேவர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஃபைனலாக போட வேண்டியது இந்த பாதாம் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக நல்லா நீட்டாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பால் குடிக்கும் போது ஒரு சிப்புக்கும் ஒரு பிட்டாக ஒரு ஸ்லைஸ் கிடைக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இன்றைக்கான விலாக் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை லாஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு அனுப்பி விடுங்க, பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ரியலி சாரி. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி போடுற எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்ப்பாங்க. பாலை நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கோல்டன் மில்க் ரெடி. மஸ்ட் ட்ரையில் இதுவும் ஒன்று. நாளைக்கு வேறு ஒரு vlogல பார்க்குறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.